நோபல் பரிசு வென்ற டாக்டர் அலெக்சிஸ் கேரல் என்பவர் அறுவை சிகிச்சை நிபுணர். இவரின் நெருங்கிய நண்பர் பிரான்சில் உள்ள லூட்ஸுக்கு புனித பயணம் ஏற்பாடு செய்தார். பயணத்தில் முதியவர்களுக்கு மருத்துவ உதவிக்காக இவர் உடன் சென்றார். மேரி பெய்லி என்ற பெண்மணி மிகவும் முற்றிய நிலையில் காச நோயுடன் பயணம் செய்தார். ரயில் பயணத்தில் டாக்டர் அலெக்சிஸ் கேரல் பிரான்சில் உள்ள லூட்ஸுக்கு செல்லும் முன்பே இவர் இறந்து விடுவார் என்று கணித்தார். திருத்தலம் சென்ற பின்பு மாதாவை நம்பிக்கையோடு வணங்கிய பின்பு புனித நீரினை தலையில் ஊற்றினர். மேரி பெய்லியின் நோயானது உடனடியாக நீங்கியதை மருத்துவர் மற்றும் அனைவரும் பார்த்து வியந்தனர். இந்த தவக்காலத்தில் அன்னையின் வழியாக இயேசு ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு ஜெபித்தால் நம் வாழ்விலும் புதுமைகள் நடக்கும்.